மலேசிய வரலாற்றில் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் அடையாளமாக விளங்கும் புக்கிட் கெப்போங் தொகுதி அதன் பெருமையை தற்காத்து வைத்திருந்தாலும் சமூக பொருளாதார வளர்ச்சியில் இன்னமும் பல சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தலில் கவனம் ஈர்த்திருக்கும் தொகுதிகளில் புக்கிட் கெப்போங்கில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த வேண்டும் என்ற இலக்கில் அங்கு களம் இறங்கியிருப்பதாக நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர் சி சுப்பிரமணி தெரிவித்தார். புக்கிட் கெப்போங் தொகுதியில் பெரும்பாலோரின் மாதாந்திர ஊதியம் 2000க்கும் குறைவாக இருப்பதால் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதிலும் வீடுகளை வாங்குவதிலும் சிக்கலை எதிர்நோக்குகின்றனர். இதுபோன்ற காரணங்களால் இத்தொகுதியில் வசிக்கும் இளைஞர்கள் சிங்கப்பூர் உட்பட வெளி மாநிலங்களுக்கு வேலை தேடிச் செல்வதாக சி சுப்பிரமணி குறைப்பட்டு கொண்டார். தேர்தல் பிரச்சாரங்களில் மக்களை சந்திக்கும் போதும் மக்கள் இந்த பிரச்சனைகளையே அதிகம் முன்வைப்பதாக அவர் கூறினார். கேலரியாவே தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணலாம். புதுசாக பிளஞ்சவன் ஆக்கணும்னா அங்கே நிறைய வேலை வாய்ப்பு வரும், வியாபார வாய்ப்பு வரும். அப்போ அவங்களோட பொருளாதாரம் உயரும். இதுதான் என்னோட திட்டமே தான். ஏன்னா அங்கே உள்ள மக்களோட கோரிக்கையும் அதான். இங்கே சைண்டாபி வீடு செய்கிறாங்க, வீடு கட்டுறாங்க. அதோட விலை 4 லட்சம் 5 லட்சத்துக்கு மேலே உள்ள வீடு தான். இந்த மலிவான வீடு இல்லை. அப்போ இங்கே உள்ள பொருளாதாரம் 2500 வெளியே இருக்கும்போது எப்படி அவங்க வீடு வாங்க முடியும்? எல்லாம் வெளியே உள்ளவங்க தான் இங்கே வீடு வாங்குறாங்க. சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்க, வெளியே வேலை செய்கிறவங்க தான் இங்கே உள்ள வீடு வச்சுருக்காங்க. அதோடு தொலைத்தொடர்பு, சாலைகள் சீரமைப்பு, பொது போக்குவரத்து வசதிகள் உட்பட இன்னும் பல பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கும் திட்டங்களை வகுத்து வைத்திருப்பதாக ஜோஹர் மாநில கடிலானின் பொருளாளருமான சுப்பிரமணி தெரிவித்தார். இதனிடையே இத்தொகுதியில் ஏறக்குறைய 5 விழுக்காடு இந்திய வாக்காளர்கள் உள்ளனர். இங்குள்ள 5 ஆலயங்கள், 3 தமிழ் பள்ளிகளுக்கு உதவுவது உட்பட இந்திய சமுதாயத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சுப்பிரமணி திட்டமிட்டுள்ளார். இந்தியர்களுக்கு ஒரு வசதியுமே இல்லை. சங்கங்கள் இருக்குது, நிறைய சங்கங்கள் இருக்குது. ஆனால் அது ஒரு பெரிய அளவில் வளர்ச்சிப்படலை. நம்ம வந்தோம்னா நம்ம ஏதாச்சும் செய்ய முடியும். இவ்வளோ காலமாக இது செய்யலை. இங்கே உள்ள கோயிலுக்கும் கொஞ்சம் பிரச்சனை, எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம வந்தோம்னா நம்ம இந்தியரோட பிரச்சனையை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், எது கொஞ்சம் உதவி செய்யலாம். ஜோஹர் மாநில தேர்தலில் வெற்றி பெற்றால் திட்டமிடப்பட்டிருக்கும் வாக்குறுதிகளை கட்டம் கட்டமாக நிறைவேற்ற தயாராக இருப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் சுப்பிரமணி பிரணாமா செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலின் வழி இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இதனிடையே இந்த புக்கிட் கெப்போங் தொகுதி ஒரு சுற்றுலா தலமாக உருவாக்கம் கண்டால் பொருளாதார அடிப்படையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அங்குள்ள பொதுமக்களில் சிலர் தெரிவித்தனர். அதோடு மக்களுக்கு தேவையான பல வசதிகளுக்காக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் அவர்கள் நம்புகின்றனர். இந்திய மக்களுக்கு எதிர்பார்ப்பு இங்கே உள்ள பள்ளிக்கூடங்கள், மற்றபடி வேலைவாய்ப்பு, போக்குவரத்து வேற மேற்கொண்டு உள்ள சுற்றுப்பயணிகள் கவரக்கூடிய இடம் இங்கே உண்டாக்க வேணும். காரணம் ஜோஹர் மாநிலங்கிறது ஒரு பெரிய மாநிலம் வர. ஸோ இங்கே நிறைய வளங்கள் இருக்குது. அதே போல் இந்த புக்கிட் கெப்போங் தொகுதியில் நிறைய வளங்கள் இருக்குது, பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையாவும் இருக்குது. பொருளாதாரத்தை மீட்டக்கூடிய சாத்தியமும் நிறையா இருக்குது. அதுக்குள்ள முயற்சிகள் தொடரணும். இந்த இடம் சுற்றுலாத்துறையில் மென்மேலும் புகழடைய வேண்டும், சிறப்படைய வேண்டும். நம் நாட்டு மக்களிடையே மட்டுமல்லாமல் வெளிநாட்டு மக்களிடையே இந்த புக்கிட் கெப்போங் என்ற இடம் பெருமளவில் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். பக்கம் எல்லாமே யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்காங்க. இன்னும் இந்த இடம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. டெவலப்மெண்ட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் நம்ம இங்கே இருக்கிற இந்தியர்களுக்கு சுலபமாக இருக்கும். நிறைய விஷயத்துக்கு வெளியே போக வேண்டாம். இங்கேயே அவங்க சேவை பண்ணுற அளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறையவே கிடைக்கும். தங்களின் இதுபோன்ற எதிர்பார்ப்புகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் 16வது ஜோஹர் மாநில தேர்தலில் தீர்வு கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர். ஜோஹர் மாநில தேர்தல் குறித்த அண்மைய தகவல்களை திரையில் காணும் அகப்பக்கத்தில் பெறலாம்.